வானதி பதிப்பகத்தின் மூலம் வெளிவரச் செய்த தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் புத்தக ஆசிரியர் திருமதி கோதை ஜோதிலட்சுமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கும் ஆளுமைகளை மீண்டும் வரவேற்று இலக்கிய இன்பத்தில் நனைய வந்திருக்கும் அத்துணை ஆன்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வானதி பதிப்பகத்தின் சார்பாகவும் நூலாசிரியரின் சார்பாகவும் தினமணி திரு வைத்தியநாதன் அவர்கள் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பிற்கு நன்றி ஐயா. இப்பொழுது இந்த விழாவின் முக்கியமான தருணம் எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் எழுதிய வேதம் புதுமை செய் என்னும் நூலின் வெளியீட்டு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இளைய தலைமுறையினருக்கு நமது கலாச்சாரத்தின் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தும் கட்டுரை தொகுப்பாக உருவாகியுள்ள இந்த நூலை வெளியிட சிறப்பு விருந்தினர் நாகாலாந்து மாநில ஆளுநர் மாண்புமிகு இலகணேசன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உடன் இணைந்து மேடையில் உள்ள அனைத்து விருந்தினர்களும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க அழைக்கிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்களை வேதம் புதுமை செய் நூலின் முதல் பிரதியை தமிழ் பணிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களிடம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நூல் வாசகர்களிலேயே சென்று ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும் என்பதில் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு இந்த அரங்கமே சாட்சி. அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி. இவ்விழாவின் தலைமை உரையை வழங்க தமிழ் பத்திரிகை உலகின் மூத்த ஆசிரியரும் தினமணி நாளிதழின் எழுச்சி தரும் தூணாக திகழும் மதிப்பிற்குரிய திரு வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறேன். 9 வயதில் பத்திரிகை துறையில் தனது பயணத்தை தொடங்கியவர் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கி வருகிறார். புதிய எழுத்தாளர்களை ஊக்குவித்து அவர்களின் படைப்புகளுக்கு வாய்ப்பளித்து தமிழ் மொழி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறார். தனது வாழ்வில் திருக்குறள் நெறியென கொண்டு தமிழின் பண்பாட்டையும் இலக்கிய தொடர்ச்சியையும் உறுதியாக காத்து வருகிறார். அவரின் சிறந்த பணிகளுக்காக திருவள்ளுவர் விருது, கபிலர் விருது, சேக்கிழார் விருது மற்றும் தமிழக அரசு வழங்கும் மிக உயரிய இலக்கிய விருதான தமிழ் தென்றல் திருவிக்கா விருது உள்ளிட்ட பல விருதுகளுக்கு உரிமையாளர். இத்தகைய பெருமைமிக்க ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு வைத்தியநாதன் ஐயா அவர்களை இவ்விழாவின் தலைமை உரைக்காக அன்புடன் அழைக்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் நன்னிய நென்முன் எங்கே நசித்திடல் வேண்டும். மகாகவி பாரதிக்கு எனது முதல் வணக்கம். பாரதியை வாசிக்கும் சுவாசிக்கும் அன்பர்கள் நிறைந்த அரங்கம் இது. பாரதியை தன்னுடைய பேச்சிலும் செயலிலும் இணைத்துக் கொண்டவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு பெருமைப்படுத்துகின்ற நாகாலாந்து ஆளுநர் மேதகு இலகணேசன். அதே போல தமிழகத்தில் பாரதியார் குறித்து மிக அதிகமான புத்தகங்களை வெளியிட்ட பெருமைக்குரியவர். பாரதியின் படைப்புகளை காலவரிசைப்படுத்த வேண்டும் என்று பெரியவர் சீனி விஸ்வநாதன் அவர்கள் விழைந்த போது முழுக்க முழுக்க அதன் புரவலராக இருந்து தமிழுக்கும் பாரதியலுக்கும் மிகப்பெரிய கொடையை வழங்கிய பெருந்தகை நல்லி குப்புசாமி செட்டியார். வருங்காலம் அவரை தொழிலதிபர் என்று நினைக்காமல் போகலாம். ஆனால் தமிழ் கூறு நல்லுலகம் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை பாரதி இயலின் பாதுகாவலர் என்று காலாகாலத்திற்கும் நினைவு கூறும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை.
பாரதியை நேசிக்கின்ற, பாரதியை தன்னுடைய வழிகாட்டியாக கருதுகின்ற மேதக ஆளுநர் அவர்கள் வெளியிட பாரதியருக்கு மிகப்பெரிய பங்களிப்பை நல்கிய திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றிருக்கிறார் என்றால் அதைவிட சிறப்பான ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது. இந்த விழா நடக்கின்ற அரங்கம் எது என்று கேட்டால், சென்னையிலே எத்தனையோ சபாக்கள் இருக்கின்றன. அவை அநேகமாக எல்லாமே இசை நாட்டிய அரங்கங்களாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த கிருஷ்ணகான சபாதான் ஆண்டுதோறும் நாட்டியகலா மாநாடு நடத்துவது மட்டுமல்லாமல் இசை ஆண்டுதோறும் இசைக்காக அந்த சங்கீத சீசன் நடத்துவது மட்டுமல்லாமல் திருமுறை மாநாடும் நடத்துகின்ற ஓர் இடம் இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழா மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. இயல் இசை நாடகத்திற்கான மையம் இந்த கிருஷ்ணகான சபா. அரங்கத்தை அப்படியே கண்ணோட்டம் விட்டு பார்த்தேன். யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்றால், ஆளுமைகளின் உச்சங்கள் எல்லாம் தமிழ் இலக்கிய வட்டத்தில் தேசிய உணர்வு கொண்ட அத்தனை பேருமே இங்கே குழுமி இருக்கிறார். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆச்சரியம். நான் அதிகமான விழாக்களில் எல்லாம் மாலன் அவர்களை பார்ப்பது கிடையாது. முதல் வரிசையில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை விட முதல் நாளாக வந்து அமர்ந்திருந்தார் என்பதை பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு கோதை ஜோதிலட்சுமி அவருடைய எழுத்தும் அவருடைய நட்பும் பலரையும் ஈர்த்திருக்கிறது என்பதன் அடையாளமாகத்தான் அது காண முடிகிறது. இந்திய ஆட்சி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பெரியவர் சேது ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திராவிடமாயி சுப்பு அவர் வந்து அமர்ந்திருப்பார் என்று யாராவது நினைத்து பார்த்திருப்பார்கள்? கேட்டால் நான் கடைசியில் அமர்ந்திருக்கிறேன் போதும் என்று அமர்ந்திருக்கிறார் திராவிடமாயி சுப்பு. என்ன ஆச்சரியம் பார்த்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு ஆச்சரியம். அது மட்டுமல்லாமல் நம்பி நாராயணன் அவர் வந்து பள்ளத்தூர் பழனியப்பன் அடையப்பா வங்கியில் ஒரு அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்று அவர் ஆற்றி வரும் இலக்கிய பணிகளுக்கு அளப்பரிய இலக்கிய பணி. கம்பனுக்கு உரை எழுதினார் முடித்து விட்டார் என்று சொன்னால் பிரபந்தத்துக்கு எழுதியிருக்கிறேன் என்கிறார். அது முடிந்தால் திருமுறைகளை தொடப் போகிறேன் என்கிறார். இப்படி இலக்கிய பணி ஆற்றுவதும் இல்லாமல் அம்பத்தூரில் கம்பன் கழகத்தை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர் பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள். கோதை ஜோதிலட்சுமி அவர்களுடன் தொலைக்காட்சியில் செய்தி அறிவிப்பாளராகவும் அவருடைய தோழியர்களாகவும் இருக்கின்ற சாந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஊர் தோழியான மதுமிதா நீண்ட காலம் ஆகிவிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மதுமிதா எப்படி இருப்பார் அவர் வந்திருக்கிறார். வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாவரையும் எப்படி இது இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்று. ஜனனி ரமேஷ் வந்து அமர்ந்திருக்கிறார். தென்காசி கணேசன் வந்திருக்கிறார். உதயம் ராம் வரவில்லையே என்று நினைத்தேன். அவருக்கு பதிலாக நண்பர் மீரான் அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்படி இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று சித்த மருத்துவத்தில் தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவர் யார் என்று கேட்டால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அண்ணா மருத்துவ சித்த மருத்துவ கல்லூரிக்கும் சித்த மருத்துவ மனைக்கும்
பல்கலைக்கழகத்திற்கும் தலைவராக இருந்தவர். அவரும் தான் அமர்ந்திருக்கிறார். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போனால் இதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். அதனால் இத்துடன் விட்டு விடுகிறேன். அத்தனை பேர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. ஜேபி எப்படி நான் மறந்துவிட்டு இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, சென்னையில் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு நான் திரும்ப போய்விட முடியாது. அத்தனை நிகழ்ச்சிக்கு புரவலராக இருப்பவர் அவர்தான். அப்படி இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. அத்தனை நட்புகளையும் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது, அத்தனை பேரையும் அவருடைய எழுத்து ஈர்த்திருக்கிறது என்பதையும் அடையாளம் காட்டுகிறது இந்த ஆண்டோர் அவை. ஆளுநர் இலா கணேசன் அவர்களை பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இன்றைய சூழலில் இருக்கலாம். அன்றைய சூழலில் இருந்த காலம் வேறு. இன்றைய சூழலில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் இலக்கியத்திற்கும் தொடர்பே கிடையாது. இலக்கியவாதிகள் அரசியல்வாதியான ஒரு காலம் இருந்தது. அது முடிந்து சினிமா துறையினர், கலைத்துறையினர் அரசியல்வாதிகளான காலம் இருந்தது. அதெல்லாம் போய்விட்டு இப்போது யார் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல தயாராக இல்லை. அவற்றில் வித்தியாசமானவராக இருந்து இன்று ஒரு கௌரவமான ஆளுநராக யார் வேண்டுமானாலும் அந்த ஆளுநர் பதவிக்கு ஒரு கௌரவத்தை சேர்ப்பது என்பது அது ஒரு தனி. அதற்கு அந்த மனிதருக்கு கௌரவம் இருக்க வேண்டும். அப்படி ஆளுநர் பதவிக்கு மரியாதை சேர்க்கின்ற ஆளுநராக இருக்கின்ற ஆளுநர் இலா கணேசன் அவர்கள். இலா கணேசன் அவர்களிடம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னபோது எந்த விதமான இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்ன இருக்கும் எதுவுமே கேட்கவில்லை. அந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் அனுப்பி தந்து விடுங்களேன், வந்து விடுகிறேன் என்பதை தவிர அவர் வேறு எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. அதே போல நல்லி செட்டியார் அவர்களிடம் புத்தகத்தை வானதி ராமநாதன் அவர்களும் கோதை ஜோதிலட்சுமி அவர்களும் கொண்டு போய் கொடுத்த போது கடைசியாக புத்தகம் எனக்கு தான் வந்தது. ஜோதி லட்சுமி அவர்களும் கொண்டு போய் கொடுத்த போது நல்லி செட்டியார் ஏதோ தன்னுடைய விழாவாக நினைத்துத்தான் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். சாதாரணமாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரங்கம் கிடைக்குமா கிடைக்காதா அந்த தேடலே இருக்கவில்லை. பிரபு அவர்கள் அவரும் இதை தன்னுடைய நிகழ்ச்சியாக கருதித்தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இந்த அரங்கத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அவரவர்களாக அவர்களுடைய முனைப்பாக ஏதோ தங்களுடைய விழா நடக்கிறது என்பது போன்று இங்கே வந்திருக்கிறார்கள். வானதி ராமநாதனுடைய பங்களிப்பை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று என்னிடம் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் ஒரு முறை தொலைபேசியில் சொன்னார். என்னிடம் 2 பதிப்பாளர்கள் கேட்டார்கள். கேட்டபோது 2 பேருமே நாங்கள் பதிப்பிக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த கட்டுரைகளை. அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து தகவல் இல்லை என்று என்னிடம் சொன்னார். நான் எதுவுமே பேசவில்லை. அப்போதே நான் நினைத்தேன், வானதி பதிப்பிக்கலாமே. நான் தீநகர் பகுதியாக பாண்டி பசார் வழியாக நான் எங்கேயாவது போனால் அந்த வழியாக வந்தால் வானதி பதிப்பகத்துக்கு ஒரு 8 உள்ளே போய்விட்டு வந்து கொண்டேன். இதற்கு முன்னால் சொன்னார்களே 10,000க்கும் அதிகமான புத்தகங்களை வெளியிட்ட ஒரு பதிப்பகம். தமிழ் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஆளுமையை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ராஜாஜியிலிருந்து தொடங்கி தெய்வத்தின் குரலை வெளியிட்டதிலிருந்து இன்றைய எழுத்தாளர்கள் என்று சொன்னால் சிவசங்கரி ஆனாலும் சாண்டில்யர் ஆனாலும் இப்படி எத்தனையோ எழுத்தாளர் அத்தனையும் பதிப்பித்தது யார் என்று சொன்னால் அது வானதியாக. அந்த வானதி பதிப்பகத்திற்குள் சென்று விட்டு வந்தால் நமக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு. பாண்டி பசார் பகுதிக்கு வந்தால் வானதி பதிப்பகத்திற்குள் ஒரு எட்டி பார்த்து விட்டு வருவது என்பதை வழக்கமாக கொண்டிருப்போம். அப்படி ஒரு நாள் நான் போன போது என்னிடம் சொன்னார், இந்த கோதை ஜோதிலட்சுமி என்பவருடைய கட்டுரைகள் எல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கிறது, அதை நாம் பதிப்பிக்கலாமா என்று.
நான் சொன்னேன், இதற்காக தான் அங்கே ஒரு காத்துக் கொண்டிருக்கிறார், யாராவது பதிப்பிக்க, உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படி பதிப்பிக்கப்பட்டதுதான் வேத புதுமை. கோதை ஜோதிலட்சுமி அவர்களை பற்றி அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா, அது ஆதம்பாக்கமா எந்த இடம் என்று நினைவில்லை எனக்கு, நங்கநல்லூர் ஆதம்பாக்கம் அந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டுதோறும் அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள் பாரதி நினைவு நாள் விழாவுக்காக. அங்கே சென்றிருந்த போது இடைச்செருகலாக ஊடுருவலாக ஒருவர் ஓடி வந்து என்னிடம் கேட்டார். நான் சாதாரணமாக தினமணி தொடர்பில்லாத புத்தக வெளியீட்டு விழாக்களில் நான் கலந்து கொள்வது, அது ஏதாவது ஒரு தினமணியுடன் தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு தினசரி பத்திரிகை ஆசிரியர் இந்த புத்தக வெளியீட்டு விழாக்களில் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்தால் 365 நாட்களும் எனக்கு அதுதான் வேலையாக, பத்திரிகை வேலை நடக்காது. ஆகவே நான் கலந்து கொள்வது. அப்போது ஒரு ஓடி வந்து சொன்னார், இப்படி கோதை ஜோதிலட்சுமி என்பவர் அவருடைய புத்தகம் ஒரு கவிதை கொஞ்சம் வெளியிட்டு தருகிறீர்களா? எனக்கு சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. ஒரு தவறான முன்னுதாரணத்தை நாம் முன்னெடுத்து விடுவோமோ? இதற்கு பிறகு எல்லோரும் வந்து என்னுடைய கவிதையை வெளியிடுங்கள், என்னுடைய புத்தகத்தை வெளியிடுங்கள் என்று கேட்டால் என்ன செய்வது? அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அந்த நூல் என்னால் வெளியிடப்பட்டது. அப்போது நான் சொன்னேன், கவிதை எழுதுகிறீர்களே, நீங்கள் ஏன் தினமணிக்கு கட்டுரை எழுதக்கூடாது? இது போகிற போக்கில் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு இடத்தில் அதுதான் உண்மையும் கூட. சில வார்த்தைகள் வலித்து விடுகின்றன, சில வார்த்தைகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அப்படி ஏதோ ஒரு வேகத்தில் நான் சொன்னேன், நீங்கள் தினமணிக்கு கட்டுரை எழுதக்கூடாதா? நானே எதிர்பார்க்கவில்லை. அடுத்த ஒரு 10-15 நாட்களுக்குள் 2 வாரத்திற்குள் ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையை சற்று செப்பனிட்டு நாங்கள் வெளியிட்டோம். அதற்கு பிறகு பார்த்தால் வாரத்துக்கு ஒரு கட்டுரை வர தொடங்கிவிட்டது. அந்த கட்டுரையில் எங்களுக்குள்ள சிரமம் என்னவென்றால், ஒருவருடைய கட்டுரையை தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கவும் முடியாது. இது வந்து கொண்டே இருக்கிறது கட்டுரை. அடுத்தது அந்த கட்டுரையில் சில கட்டுரைகள் வந்தால் எடுத்து வைத்து விடலாம், நன்றாக இல்லை. இந்த கட்டுரையை தவிர்க்கவும் முடியவில்லை, எல்லா கட்டுரையும் நன்றாக. எங்கள் தினமணி ஆசிரியர் குழுவில் நண்பர் ராஜ்கண்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறார். எங்களுடைய தலைமை செய்தி ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அதே போல திரு பாவைச்சந்திரன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், எங்கள் செய்தி ஆசிரியராக இருப்பவர். திரு ரங்கராஜன் என்று இணை ஆசிரியராக இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் கோதை ஜோதிலட்சுமியுடைய கட்டுரை வந்தால் மிகவும் மகிழ்ச்சி. என்னவென்றால், இந்த கட்டுரையில் அதிகம் அடித்தம் திருத்தம் இருக்காது. இந்த கட்டுரையில் வெட்ட வேண்டும், குறைக்க வேண்டும், நீட்ட வேண்டும், இதெல்லாம் இருக்காது. சரியாக எந்த அளவு எத்தனை வார்த்தைகள் வேண்டும் என்று எண்ணி பொறுக்கி அதை செப்பனிடுவது போன்ற செப்பனிட்டு அந்த கட்டுரைகள் வந்துவிடும். ஆகவே அவர்களுக்கெல்லாம் அதில் ஒரு மிகப்பெரிய, இந்த எழுத்தாளர்களை ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், ஆசிரியராக இருப்பதல்ல. ஆசிரியராக எத்தனையோ பேர் இருப்பார்கள், போவார்கள். ஆனால் அந்த ஆசிரியர்கள் எத்தனை பேரை உருவாக்கினார்கள், எத்தனை எழுத்தாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய பெருமை. இதற்கு கட்டியம் கூறுவதற்கு எனக்கு முன்னால் திரு மாலன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே மேடையில் நான் அமர்ந்திருக்கிறேன். நாங்கள் இருவருமே ஆசிரியர் சாவி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதில் பெருமை. இப்படி ஆசிரியர் சாவியால் உருவாக்கப்பட்டேன் என்று நான் பெருமைப்படுவது போல, வருங்காலம் கோதை ஜோதிலட்சுமி வைத்தியநாதனால் உருவாக்கப்பட்டார் என்று சொல்லுமே. ஆனால் இவரை போல இன்னும் பல எழுத்தாளர்கள் நான் வைத்தியநாதனால் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்களே. ஆனால் அதுதான் நான் ஆசிரியராக இருந்ததற்கு எனக்கு கிடைக்கும்.
புதியவர்கள் வர வேண்டும், புதியவர்கள் எழ வேண்டும், எழுத வேண்டும். அந்த எழுத்துக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எழுத்து மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். காட்சி ஊடகங்களில் இருப்பவர்கள் 3 நாட்களுக்கு முன்னால் இலங்கையில் நான் இலங்கை சென்றிருந்த போது பிரதமருடைய அரசுமுறை பயணத்தில் கலந்து கொண்ட போது அங்கே சில தொலைக்காட்சியில் இருந்து தில்லியில் இருந்து வந்திருந்த சிலர் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் தொலைக்காட்சியில் வருவதில்லை? தொலைக்காட்சிக்கு உங்களுக்கு என்ன? நான் மிகவும் தீர்மானமாகவே இருக்கிறேன், அது என்னுடைய ஊடகம் அல்ல என்பது. எனக்கு எழுத்து போதும் என்று திருப்தி அடைபவன். எழுத்து காலம் கடந்து நிற்பது போல காட்சிகள் காலம் கடந்து நிற்காது என்று கருதுபவன். ஏன் என்று சொன்னால் எழுத்து மனதில் போய் அப்படியே உட்கார்ந்து. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது, இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளை படிக்கும் போது அங்கே இங்கே பார்த்து கொண்டு படிக்க முடியாது. உங்களுடைய கவனம் திசை திரும்ப முடியாது. கவன குவியல் இதில் தான் இருக்க வேண்டும். அதனால்தான் படித்தால் மனதில் போய் அது தங்கும், பார்த்தால் அது மனதில் தங்காது. ஆகவேதான் நான் எழுத்து போதும் என்று கருதுவோம். இது போன்ற எழுத்தாளர்கள் மனதில் பசுமரத்தாணி அடித்தது போல கருத்துக்களை கொண்டு போய் பதிய வைப்பவர்கள் பலர் தோன்ற வேண்டும். இந்த புத்தக வெளியீட்டு விழா வேதம் புதுமை செய் மட்டுமல்ல, புதுமை செய்கின்ற பல எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற விழா என்று நான் கருதுகிறேன். கோதை ஜோதிலட்சுமி இதுபோல பல புத்தகங்களை எழுத வேண்டும். வானதி பதிப்பகம் அவற்றையெல்லாம் பதிப்பிக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் அதையெல்லாம் படித்து வருங்கால சந்ததியினர் நல்ல பாதையில் தான் பயணிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் வரலாறு படைக்கப்பட வேண்டும். அதற்கு இன்று நடக்கின்ற இந்த விழா ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கோதை ஜோதிலட்சுமி நிறைய கட்டுரைகள் எழுத வேண்டும் என்பதையும், இன்னும் பெயரும் புகழும் அடைய வேண்டும் என்பதையும், எழுதி குவிக்க வேண்டும் என்பதையும் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. உங்கள் வார்த்தைகள் இந்நிகழ்வின் மதிப்பையும் மகத்துவத்தையும் அதிகரித்துள்ளது. அடுத்தபடியாக